வாழ்ந்து மறைந்த ஆமா அண்ணாவி ஐயப்பன் புலவர் பாதோ ஆமோ பாடறிய நாளையில என்னை படிக்க வைத்தார் தாய் தகப்பன் ஏடறிய நாளையில எழுத வைத்தார் என் குரு சொல்லறிய நாளையிலே சொல்லி தந்தார் குருநாதர் அண்ண உன்ன மறந்தாலும் அண்ணாவிய மறப்பதில்லை சொல்லி தந்த வாத்தியாரே சொப்பனத்தில் மறப்பதில்லை நான் ஒரு நாள் மறந்தாலும் நான் ஒரு நாள் மறப்பதில்லை ஒரு நாள் மறந்தாலும் என்னை ஒரு நாள் மறப்பதில்லை ஏன் சொல்லாலே மறந்தாலும் எனக்கு சொல்லி தந்த வாத்தியாரே எனக்கு சொல்லி தந்த வாத்தியாரே அடேன் சொப்பனத்தில் மறப்பதில்லை இல்லையே சொப்பனத்தில் மறப்பதில்லை வந்த வந்த சபையோர்கெல்லாம் சபையோர்க்கெல்லாம் இனி வரப்போகும் பெரியோர்கெல்லாம் பெரியோர்க்கெல்லாம் நாங்கள் வணக்கம் செய்தோம் ஆறு பேரும் ஆறு பேரோ கூடியிருக்கும் பெரியோர்கெல்லாம் பெரியோர்க்கெல்லாம் இனி கூட போகும் சபையோர்கெல்லாம் சபையோர்க்கெல்லாம் சபையோர்களே பெரியோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த தாய்மார்களே தாய்மார்களே கல்வி கற்ற பெரியோர்களே பெரியோர்களே கலில் படித்த வித்வான்களே வித்வான்களே இந்த அரங்கேற்ற தினமதில ஹரிராமர் வில்வலை நாங்கள் அரக்கன்கதை பாட போறோம் இந்த சபையோர்கள் கேட்டேடு பாடுகின்ற பாட்டதி பழுது குற்றம் வந்திட்டாலும் சொல்லுகின்ற சொல்லாதீரே சொல்குறைகள் இருந்தாலும் சொந்த குழந்தை போல என்ன வேண்டும் அறிந்து நாம் பாடிட்டாலோ அறியாமல் பாடிட்டாலோ தெரிந்து நான் பாடிட்டாலோ இல்லை தெரியாமல் பாடிட்டாலோ என்ன அறிவில்லை நூறு போட்டோம் என்ன அறிவில்லை நூறு போட்டோம் எங்களை ஆதரிக்க வேண்டும் ஐயோ எங்களை ஆதரிக்க சபையோர்களே பெரியோர்களே எப்பா சபை நிறைய வந்த தாய் குலங்களே சபை நிறைக்கக்கூடிய வந்த தாய் குலங்களே எப்பா கலைவாணர்களே சபையோர்கள் பெரியோர்கள் சபை நிறைய வந்த தாய்மார்களே ஆமா கூடியிருக்கும் பெரியோர்களே பெரியோர்களே நீ கூட போகும் சபையோர்களே சரிதா இது எந்த ஊரு எப்பா கட்டுலக்கு நெல்விளையம் கம்பரிமா நகரம் இந்த கம்பளிமா நன்னகரத்திலே இந்த கம்பளிமா நன்னகரத்திலே ஆமா வாழ்வாங்கு வாழ்ந்து கொண்டு வரக்கூடிய ஆமையா இந்த ஊர் நாட்டாமை சரிதா கணக்கு பிள்ளை ஆமா பொக்கிஸ்தார் சார்பாகவும் சரிதா நாமல் இன்று இந்த வில்லிசையை நடத்துவதற்கு அனுமதி தந்த ஆமா இந்த ஊர் நாட்டாமை சரி கணக்கு பிள்ளை ஆமையா மற்றும் அனைவர்களும் எப்பா பொக்கிசார் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த கதிர்விளக்கு நெல்விளையும் கம்பளிமா நன்னகரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய எப்பா வருகை தந்திருக்கும் வில்லிசை கலைஞர்களுக்கும் வில்லிசை கலைஞர்களுக்கும் ஆமா மேலை இசை கலைஞர்களுக்கும் ஆமா அனைத்து வாத்திய கலைஞர்களுக்கும் எப்பா அனைத்து அம்மா
அனைத்து கலைஞர்களுக்கும் ஆமையா எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தெரிவித்துக் கொள்கின்றோம். அடியேன் கூறிய வார்த்தைக்கு இணங்க ஆமா நான் சொன்ன சொல்லுக்கு ஆமா மறுவார்த்தை சொல்லாமல் வருகிறேன் என்று அழைத்த உடனே வந்தார்கள். எப்பா அன்பு பாசத்தோடு. அம்மா சரி, அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆமையா அரங்கேற்ற தினமதிலே ஆமையா நம் யாருக்கு முதல்ல படிக்கணும்? எப்பா யார் தர்மஞான சாஸ்தாவுக்கு படிக்கணும். அந்த ஐயனுக்கும் மெய்யனாக விளங்கக்கூடிய ஆமா ஹரிகரபுத்திரன் ஐயன் தர்ம ஞான சாஸ்தாவிற்கு படிக்க வேண்டும். சாஸ்தா வந்து பிறந்தாரே ஆனால் ஆமா சகல தெய்வங்களும் மனமகிழ்ந்தாடும். எப்ப அந்த ஆலயத்துக்குள்ள வருமா மனமகிழ்ந்து ஆடுமா? ஆமா சரிதா. அப்பேற்பட்ட தர்மஞான சாஸ்தா ஆமோ ஆதி மதிமான் மலவோ ஆமையோ கங்கையோடு பாம்பணிந்து ஆமா பார்வதியை மனம் புரிந்த ஆமையோ ஆதிசிவன் முகமது கலிதமாகி ஆமோ அச்சுதன் எம்பெருமாள் இருகரத்தினால் ஏந்த ஆமண்ணே சோதிமணி விளக்கு ஒளிவு போல் ஆமையா 5 மைந்தர்கள் பூநூல் இளங்க தோன்ற ஆமையோ அப்பேற்பட்ட தர்மஞான சாஸ்தாங்கதை இந்த வில்லிசையில் விருத்தமாக சொல்வோமே. தானாகிய பொண்ணு வெள்ளி கைலாசத்தில் அங்கே தற்கென் ஜீவமாலும் லட்சுமியும் கொழுவேறந்தா ஐயோ தலமாரிலே கதகதை கதகதை முப்பத்தி முற்கோடி தேவர்களா
படைகளோடு பூதகணமா கைலையில் 4 லட்சம் கோடி பேய்படையோ ஐயோ பூதகணமா அப்பேர்வட்ட இறைவன் வாழக்கூடிய கைலாசத்தில் ஆமோ ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமாளோடு ஆமையோ அம்மை உமையாகப்பட்ட பார்வதி தேவியாளோடு ஆமோ 3000 முனிவர்களோடு ஆமையோ 4 லட்சம் வேப்படைகளோடு ஆமையா இன்னும் யாரெல்லாம் குழுவிருந்து வருகின்றார்களே ஆனால் யார் யாரெல்லாம் குழந்து கீழ் திசைக்கு வருகிறானோங்க மேல் திசைக்கு மேகவர்ணனுங்க வட திசைக்கு குபேரனோங்க தென் திசைக்கு தேவேந்தீரனுங்க ஆகாயத்தில் சூரியராங்க அந்தி போலே சந்திரராங்க அண்டத்தில பல ஓடிங்க கூட்டங்களாங்க ஆகாய வாணியோடுங்க அம்மையான கங்காதே அவிங்க பூமி வாரம் சுமப்பதற்கு சுமப்பதற்கு சுமப்பதற்கு. ஓ தக 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 ஓ அன்னை பூமாதேவி குழுவிருந்தார் இருந்தார் கொழுவிருந்தார் என்ன சுமப்பதற்கு போர் போர் தந்தகன தக 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 குழுவிருக்கும் நாளையில நாளையில கைலாச வாசலில வாசலில கரை கண்ட பகவானுக்கு பகவானுக்கு தெய்வலோக ரம்பையர்கள் ரொம்ப எல்லாம் திருநடனம் ஆடுகின்றார் ஆடுகிறாங்க ரம்பையவள் வருவாள் வாழோமே நடனங்கள் ஆடுவாள் ஊர்வசியால் வருவாள் உல்லாசமா பாடுவாளே வேணகையால் வருவாளோ தங்கமும் போடுவாளே அன்னை சரஸ்வதி வருவாள் அன்னை சரஸ்வதி வருவாளோ அம்மா சங்கீதங்கள் பாடுவாளே அவனுக்கு சங்கீதங்கள் அப்பேர்வட்ட இறைவன் வாழக்கூடிய கையிலேங்கிருப்பதில் ஆமோ ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமாள் ஆச்சாதி சிவபெருமாளோடு 14 உலகங்களை எல்லாம் படைத்து ஆமோ இந்த உலகை 3ஆகவே பிரித்தார். எப்படி எப்படி சுவாமி அதலை என்றும் ஆமா சுதலை என்றும் எப்ப ஆதி பாதாளம் என்றும் ஆதி பாதாள லோகம் என்றும் பிரித்தார். அதெல்லாம் என்னென்ன அதலை என்றால் ஆகாய உலகம். அங்க யார் இருக்கிறா அங்கேதான் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் எப்பா மும்மூர்த்திகள் எல்லாம் அங்கதான் இருக்காங்க மும்மூர்த்திகள் எல்லாம் அங்கதான் குழுவிருக்கார்கள். சரிதா இந்த சுதலை சுதலையிலே ஆமா நாமளை போன்ற மானிட மனுக்கள் எப்ப அந்த மத்திய பூமி ஆமா சரிதா இந்த ஆண்டவனாகிய சிவபெருமான் வடிவத்தில் ஆமா அதோ அமர்ந்திருக்கின்றாரே எப்ப நம்மை பெற்றெடுத்த தந்தைமார்கள் தந்தைகளை படைத்தார். அம்மையா அதோ பெண்ணின் ஆமா எப்ப நம்ம பெற்றெடுத்த தாய்மார்கள் அம்மைய பருவத்துல அப்படியே படிச்சு வச்சிருக்கான் ஆண்டவன் ஆமா சரிதா அப்பேற்பட்ட ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் ஆமா இந்த 7 உலகங்களை எல்லாம் படித்து ஆமா 7 உலகங்களுக்கும் ஆமா பஞ்சம் இல்லாமல் ஆமையா பட்டினி இல்லாமல் எப்பா பட்டியலாமே படியறக்கிறார் படியளந்து வருகின்றார். ஆமா அப்படி படியளந்து வரக்கூடிய நாளையிலே என்ன சுவாமி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் ஆமா இந்த 3 உலகங்களை பிரித்தார் இல்லையா சரிதா அந்த ஆதிபாதாள உலகத்தில் என்ன சுவாமி என்ன நடக்குது தெரியுமா? என்னன்னா ஆதிபாதாள உலகத்தில் அகத்திலே பாதாள உலகத்தில் ரிஷிமுகாவர்ணனும் இரத்த கண்ணீர் பெண்ணாவளோ அவர்கள் மனமகிழ்ந்து ஆழ்ந்து வாரா
படிக்க பிள்ளையில்